கொலை பண்றது, ரோட்ல இந்த செயினா இருக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான நேரடியான உடல் வலிமையையும் தைரியத்தையும், அசட்டு தைரியம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கிறது இங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். ஒரு கேள்வி, அண்ணன், ஒரு ஜாதகத்தில் எந்த பிளானட் ஒரு நபர் திருட்டு, கொலை போன்ற செயல்களை செய்ய தூண்டும்? ஓகே, ரெண்டு டிஃபரெண்டான பிளானட் இங்க. சரி, ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வீரத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தி செய்யறது செவ்வாய். கொலை பண்றது, ரோட்ல இந்த செயினா இருக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான நேரடியான உடல் வலிமையையும் தைரியத்தையும், அசட்டு தைரியம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கறது இங்க நேரடியா யாரு? செவ்வாய் தான். அப்ப செவ்வாயோட இயல்பு என்னது? குத்துறது, கொலை பண்றது, அறுக்கிறது, காயப்படுத்துறது. இது பாபத்துவ செவ்வாய் செய்வாரு. சரி, சுபத்துவ செவ்வாய் என்ன செய்வாரு? இதே மாதிரி ஒரு சர்ஜரி நைஃப் எடுத்து ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வெட்டுவாரு, ஸ்டிச் பண்ணுவாரு, காயப்படுத்துவாரு, திரும்ப தைச்சிருவாரு, ரத்தத்தை பாப்பாரு, ஆனா ஒருத்தரை காப்பாத்துவாரு. செவ்வாய் கெட்டு போயிருக்கிற ஒருத்தர் இதே மாதிரியான அமைப்புகள்ல ரத்தத்தை வெளியெடுத்து ஒரு உயிரை கொல்லக்கூடிய தன்மையை பண்ணுவாரு. இன்னொரு விஷயம், செவ்வாய் கோபக்காரன் தான், ஆனா நேர்மையானவன். ஓகேங்களா? செவ்வாய்க்கு முதுகுல குத்த தெரியாது. ஓகேங்களா? எதனால நெஞ்சு நிமித்திக்கிட்டு என் நெஞ்சில குத்துற, ஆமாடா நான் தான்டா பண்ணேன், என்னடா இப்ப அப்படின்னு சொல்றவரு செவ்வாய். சனி அதுக்கு நேர் ஆப்போசிட். சனி மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறவரு, பொறாமப்படுறவரு, ஒரு மாதிரியான தயக்கம், எல்லாத்துலயும் ஒரு தயக்கம் உடையவர். ஓகேங்களா? ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு அப்படின்னாலே அது சனியுடையது. பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, விபத்து நடக்க முடியாம பண்றது, இதெல்லாம் சனியின் இயல்பு. அப்ப நீங்க திருடுறாரு ஒருத்தரு அப்படின்னா, முதுகுல குத்துறாரு ஒருத்தரு, ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு, இது அத்தனையும் சனி பகவானுடைய பாபத்துவ காரகத்துவம். ஓகேங்களா? கெட்டு போன சனி கெட்டு போயிட்டாருன்னா இந்த குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இல்லங்க எனக்கு லக்னத்துல சனி இருக்கு, நான் அந்த மாதிரி இல்லையே. நல்லா பாருங்க, உங்ககிட்ட ஒரு பிடிவாத குணம் இருக்கும். என்ன பிடிவாதம்? இல்ல நான் இதை தான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், நான் என் விருப்பம் தான் பண்ணுவேன், உங்க பேச்ச கேட்க மாட்டேன். இதுல சனி லக்னத்துல இருக்கிறது இன்னொரு குணத்தை கொடுக்கும். தானும் தப்பு பண்ண மாட்டாரு, இன்னொருத்தரையும் தப்பு பண்ண விடாம அவரை டிசிப்ளினாவே வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 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 பிடிவாதத்துல இருப்பாங்கல்ல. இதுவும் லக்னத்துல சனி இருக்கிற குணம் தான். கெட்டு போகாத சனி. லக்னத்துல சனி இருந்து இந்த இடத்துல சனி கெட்டு போயிருக்காரு அப்படின்னா தான் ஒருத்தர் பார்க்கும் போதே மனசுக்குள்ள, அதான் எப்போதுமே ஒரு இவருக்கு கிடைக்கிற 1000 வெள்ளியை பத்தி கவலைப்படாம இன்னொருத்தர் கிடைக்கிற 100 வெள்ளியை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் லக்னத்துல கெட்டு போன சனி, பாபத்துவ சனி இருக்கிறதுனுடைய அமைப்பு. அப்போ இந்த சனி செவ்வாய் கலப்பு இருக்கிற ஒருத்தர் ரோட்ல செயின் இருப்பாரு. ஏன்னா திருடணும், தைரியமும் வேணும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த அந்த செவ்வாயின் குணத்தை தவறுதலாக பயன்படுத்துறதும், மத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் சனியுடைய தன்மை. ஓகேங்களா? இந்த இடத்துல வீரமும் இருக்கு, திருட்டும் இருக்கு அப்படின்றப்ப நீங்க அவங்களுடைய ஜாதகத்துல நல்லா பார்க்கலாம். இந்த திருட்டுன்னு வரும்பொழுது சனி, கொலை அப்படின்னு வரும்பொழுது ஒரு செவ்வாய். இதுல தைரியமான தன்மை, கொலை பண்றதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். திருடுறதுக்கும் தைரியம் வேணும். ஆனா அது எல்லார் மண்ணுக்கும் நீங்க போய் பண்ண மாட்டீங்க. ஆனா கொலை எல்லார் மண்ணுக்கும் பண்ற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் தெரிய வர்ற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த கொலைனாலும் அது ரிப்போர்ட் ஆகும். எல்லா திருட்டும் ரிப்போர்ட் ஆகிறது இல்லைல்ல. அந்த மாதிரியான விஷயத்துல இங்க கொலை, ரத்தம், காயம், இந்த மாதிரியான அமைப்புக்கு செவ்வாயும், திருட்டு, ஏமாத்துறது, இந்த முதுகுல குத்துறது, சனிக்கு நேரா நேர்மையா நெஞ்சல குத்தவே தெரியாது, முதுகுல குத்துற வேலையை செய்வாரு. அப்ப இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் சனி காரணமாக வருவாரு. இந்த பிளானட் உங்க ஜாதகத்துல கெட்டு போய் தசை நடத்தணும். ஓகேங்களா? கெட்டு போய் தசை நடத்தணும், 6-8 அமைப்புகளோட சம்பந்தப்படணும். இந்த 6-8ஆம் பாவகங்கள்லாம் இந்த மாதிரியான தொடர்புகளை கொடுக்கிற இடங்கள் தான். அப்ப ஒரு திருடுறாரு, திருட்டுத்தனம் பண்றாரு அப்படின்னா 6, 8, 12ஆம் பாவகங்களோடு அவருக்கு பாபத்துவ அமைப்புல சனி செவ்வாய் அமைப்புகள் தொடர்புல இருந்து அந்த தசை நடக்கும் போதுதான் ராகுவும் கூட சேர்ந்துக்குவாரு. ராகுவும் அங்க இருக்கும்போது, இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது தான் ஒருத்தர் சைக்கோவா கூட இருப்பாரு. செவ்வாயும் ராகுவும் சேரும் போது சைக்கோ. இது அந்த ஜாதகத்தினுடைய சந்திரனின் அடிப்படையில், ஏன்னா மனம் கெடுதலாங்க, சந்திரனோட அடிப்படையில பாத்துக்கணும். ராசி எங்க இருக்காரு அப்படின்றத பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது சைக்கோ. ஒரு 3 நாள் முன்னுக்கு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பிரதர் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, நீங்க சைக்கோ அப்படின்னு. ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு அவர் மேஷ லக்னம் தான், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாரு. ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க சைக்கோ, உங்ககிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னா நீங்க சைக்கோவா மாறிடுவீங்கன்னு. ஆமா பிரதர்னாரு. அவருக்கு ஜோசியம் தெரியும், எனக்கு ஜோசியம் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அங்க கூட ஜாதகத்தை போட்ட உடனே பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனை சொல்லுங்க, அது ஏன் பார்ட்னர் நேரம் அங்க வந்தீங்க, எனக்கு பார்ட்னர் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாபத்துவ கிரகங்கள், கெட்டு போன கிரகங்கள் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்பு தான் கொடுக்கும். இதுல செவ்வாய் கொஞ்சம் லேசா கெட்டு போனாருன்னா கூட மனதளவுல பெரிய கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.